உலகளவில் சமூக வலைதளங்களில் முக்கிய இடம் வகிக்கும் மெட்டா நிறுவனமானது தனது மெசஞ்சர் இணையதளம் தொடர்பாக புதிய மாற்றத்தை தெரிவித்துள்ளது. அதாவது தனது தனிப்பட்ட இணையதளமான messenger.com-ஐ 2026 அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. messenger.com ஆனது 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செயற்பாட்டிலிருந்து நீக்கப்படும் என்று மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு பல பயனாளர்களிடையே குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், மெசஞ்சர் சேவை முழுமையாக நிறுத்தப்படவில்லை, வெறும் அதன் தனி இணையதளம் மட்டுமே மூடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மெசஞ்சர் என்பது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் உடனடி செய்தி பரிமாற்ற பயன்பாடாகும். இதுவரை பயனர்கள் மெசஞ்சரை 3 வழிகளில் பயன்படுத்தி வந்தனர்: மொபைல் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் இணையதளம் மற்றும் messenger.com என்ற தனி இணையதளம். இப்போது மெட்டா நிறுவனம் இந்த 3வது விருப்பத்தை நிறுத்தி மெசஞ்சர் பயன்பாட்டை ஃபேஸ்புக் இணையதளத்துடன் ஒருங்கிணைக்க முடிவு செய்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்திலிருந்து messenger.com முகவரியை உலாவியில் திறந்தால் அது நேரடியாக ஃபேஸ்புக்கின் மெசேஜ் பகுதியான facebook.com அல்லது மெசேஜஸ் என்ற பக்கத்திற்கு மாற்றப்படும். இதனால் ஃபேஸ்புக் கணக்கு இல்லாமல் messenger.com-ஐ மட்டும் பயன்படுத்தி வந்த பயனர்கள் மாற்றத்தை சந்திக்க வேண்டியுள்ளது. ஆனால் இது மொபைல் பயன்பாட்டில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது iOS மற்றும் ஆண்ட்ராய்டு போன்களில் இது வழமை போலவே இயங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பயனர்களின் உரையாடல்கள், அதேபோன்று காணொளிகள், அவர்களது தரவுகள் எதுவும் அளிக்கப்படாது என்றும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. மெட்டா நிறுவனம் அதன் சேவைகளை எளிமைப்படுத்தும் நோக்கமே இதன் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் ஃபேஸ்புக் மற்றும் மெசஞ்சர் சேவைகளை ஒன்றாக இணைப்பதன் மூலம் பயனர் அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று நிறுவனம் கருதுகிறது. சில சமூக ஊடக பதிவுகளிலும் அதேபோன்ற சில செய்திகளிலும் மெட்டா நிறுவனமானது மெசஞ்சரை முற்றுமுள்ளதாக நிறுத்தப் போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் அது உண்மை அல்ல. மெட்டா நிறுவனத்தின் ஒரே நோக்கம் மெசஞ்சரை நிறுத்துவதல்ல, அது சேவையை ஒருங்கிணைக்கும் முயற்சி மாத்திரமே. ஆகிய பயனர்களாகிய நாமும் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம்.